எல்லாருக்கும் வணக்கம். போன வருஷமும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்தேன். இந்த வருஷமும் என்னை அழைத்தமைக்கு நன்றி. போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னமும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. போன வருஷத்தை விட அதிகம் தானே. மொத்தமாக இவ்வளோ பேர் ரொம்ப நாளாச்சு எனக்கு நம்ம பார்த்து. 9,000 ஸ்டூடெண்ட்ஸ், 9,000 பேர். பா, சூப்பர், சோ நைஸ். எப்போ பரிச்சை? டேட் வரல? வர வேண்டாமா? எவ்வளோ பேருக்கு சீக்கிரம் டேட் வரணும்? எவ்வளோ பேருக்கு சீக்கிரம் வர வேணாம்? ரெண்டுக்கும் கை தூக்குவோம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த வேலை முடிஞ்சா போதும்னு ஒன்று பக்கம், இன்னொரு பக்கம் அது வேற வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பக்கம். லைஃப்ல ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று, எப்பொழுதும் ஒரு விஷயத்தை மிகச்சரியாக தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து கடைசியிலே அதற்கான பலனை பெறுவதற்கு முயற்சி எடுப்பது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து மிகச்சரியாக ஆரம்பத்திலிருந்தே செய்து அதற்கான பலனை கடைசியில் எடுக்க முயற்சிப்பது. இரண்டாவது, கொஞ்சம் 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 ஆக்ரோஷமா, கொஞ்சம் முரட்டுத்தனமா வேலை பார்க்குற ஆளுங்க. கடைசியில் கூட பரவாயில்ல பிடிச்சிப்பலாம்டா அப்படின்ட்டு ஒரு பரபரன்னு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி ஏறி அடிச்சு கடைசியில் அப்பா அப்படின்னு ஜெயிக்கிற ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு 80% அப்படித்தான். என்ன முக்குனாலும் கடைசி ஒரு மாதம் மண்டையை உடைச்சு படிக்கிற கூட்டம் தான் தமிழ்நாட்டில் அதிகம். அது வரைக்கும் அட்வைஸை மட்டும் கேட்டுக்குவானு. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அநேகமாக அடுத்து ஒரு 2-3 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பரீட்சைக்கு, இல்லையா? தயவு செஞ்சு இனிமேலாவது டிலே பண்ணாது. ஆனது ஆச்சு, 7 மாதம் போச்சு, இருக்க 3 மாதமாவது நம்ம கையில் இருக்குங்கிறத பாருங்க. இந்த 3 மாதம் 2 மாதம் 1 மாதம் கையில் இருக்கிறப்ப நமக்கு 2 விஷயம் வரும். முதல் விஷயம், இன்னும் டைம் இருக்குன்னு ஒரு கோஷ்டி திரிவாங்க. 3 மாதம் இருக்கு ரைட்டா? நான்லாம் 20 வயசு இருக்கேன்னு நினைச்சேன். அம்மாலாம் வயசாக எவ்வளோ நாளாகும் அப்படின்னு. ஐம் 40 now. 40 வயசு ஆயிடுச்சு எனக்கு. பக்குங்குது. 20 வருஷமே இப்படி ஓடுது. அப்போ 3 மாதம் என்பது நாளை கழிந்து விடும், நாளை கழிந்து விடும், நாளை கழிந்து விடும் பயத்திலே ஒரு கோஷ்டி. 3 மாதம் முடிஞ்சிட போதுங்கிற பயத்தில் ஒரு கோஷ்டி, 3 மாதம் இன்னமும் இருக்குங்கிற ஒரு கோஷ்டி, 2 மாதத்துக்கு முன்னால் தொடங்கலான்னு ஒரு கோஷ்டி, 1 மாதம் முன்னால் படிக்க ஆரம்பித்தா போதுமானதுன்னு ஒரு கோஷ்டி, பக்கத்தில் இருக்கவனை மட்டும் டே ஒழுங்கா படுறா உன்னை நம்பித்தாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கோஷ்டி. இப்படி நிறைய கோஷ்டி உண்டு பரிச்சை எழுதுறது. ரைட். பட் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எனக்கு என்பதை புரிந்து கொள்வதுதான் அவன் வாழ்வின் மிக முக்கியமான தருணம். What is happening to me in this stage is more important. Whoever is understanding and realizing what is happening to them are genius. ஒருவர் தனக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை சரியாக உணர்ந்து கொள்வார் என்றால் அவர்தான் இந்த உலகத்திலே ஆகப்பெரிய புத்திசாலி. படிக்கிறவனோட அவன் தான் புத்திசாலி. எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நினைத்தாலும் திரும்ப பெற முடியுமா இந்த காலகட்டத்தை என்பதை எவனால் புரிந்து கொள்ள முடிகிறதோ அவன் தான் புத்திசாலி. வாழ்க்கையில் ஒரு 100 வருஷம் நீங்கள் வாழ போறீங்க, 60 வருஷம் வாழ போறீங்க, 90 வருஷம் வாழ போறீங்க, சில பேர் 150 வருஷம் கூட வாழலாம். வாழ்ந்துக்கங்க. ஆனால் வாழ்வில் பொன்னான தருணம் எது என்பதை நம்மளால நாமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நாம தான் இந்த உலகத்திலே ஆகப்பெரிய அறிவாளி. இங்கே உட்கார்ந்துருக்க 9,000 பேருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பொன்னான காலம். the next 3 or 4 months லைஃப் டைம். ஏன்னா உங்கள் வாழ்வை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புரட்டி போட போகிற மிக முக்கியமான பரீட்சை என்பது அடுத்து நீங்கள் சந்திக்க போகிற தேர்வுகள் தான். whether you like it or not, the change of your life is going to happen in next 3 months or the 4 months. அப்போ வாழ்க்கையில் இந்த நேரம், இதை விட மிகப்பெரிய அற்புதமான நேரங்கள்லாம் கூட உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கலாம். ஆனால் இந்த நேரத்தை உங்களால் திரும்ப எடுக்க முடியாது. அந்த 1 நாள் படித்திருந்தால், அந்த 1 மாதம் படித்திருந்தால், 10 நாள் படித்திருந்தால், சொல் பேச்சு கேட்டிருந்தால், கொஞ்சம் தூங்காமல் இருந்தால், கொஞ்சம் விழித்திருந்தால், கொஞ்சம் மேட்ச் பார்க்காம இருந்தால், கொஞ்சம் சினிமா பார்க்காம இருந்தாலும் நாளைக்கு கஷ்டப்பட்டு யோசிச்சு நடக்காது. I used to tell often, nobody is rich enough to buy their past. தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் எவனும் பணக்காரன் கிடையாது. இந்த நிமிஷம் போச்சுன்னா இந்த நிமிஷம் போச்சு, அவ்வளவுதான். நான் இவ்வளவு பெரிய பணக்காரன், அதுக்காக அந்த 2 நிமிஷத்தை எனக்கு மட்டும் திரும்ப கொடுங்க அப்படின்னு யாராலையும் கேட்க முடியாது. அப்போ you are sitting on an important time. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்த முடிவுகளை நீங்களே எடுப்பதற்கு தேவைப்படக்கூடிய தகுதியை பெறுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. இந்த நேரத்தில் 2 இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம் வருகிற போது புத்தகத்தை மூடணுமா அடுத்த பக்கத்தை புரட்டணுமான்னு நினைக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டைம். திஸ் இஸ் யுவர் டைம் நவ். மணி 10 ஆச்சு, புத்தகத்தை மூடணுமா அடுத்த பக்கத்தை புரட்டணுமா? அடுத்த பக்கத்தை புரட்டுறவன்லாம் வாழ்க்கையை புரட்டிடுவான், மூடுறவன்லாம் லைஃபை மூடிடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் யுவர் டைம். இந்த 3 மாதம் என்பதும் 4 மாதம் என்பதும் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காலம். என்னிடமிருந்து, உலகத்திடமிருந்து, டிவியிடமிருந்து, சினிமாவிடமிருந்து, கிரிக்கெட்டிடமிருந்து, வெற்று பேச்சுகளிடமிருந்து, வீண் வதந்திகளிடமிருந்து, காசிப்பிடமிருந்து, சோசியல் மீடியாட்டிலிருந்து இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதற்கான மிக முக்கியமான காலம். காரணம், இது உங்கள் நேரம். திஸ் இஸ் யுவர் டைம்.
இந்த 3 மாதத்தையோ 4 மாத காலத்தையோ வைத்துக்கொண்டு எதிர்கால 40 ஆண்டையோ 50 ஆண்டையோ மிக வளமாக உங்களால் வைத்துக் கொள்ள முடியும் என்றால் அதை விட பொன்னான நேரம் இன்னும் இருந்து விட முடியும். 20 ஆண்டு கால உழைப்பை நீங்கள் சரியாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான இடத்துல இருக்கீங்க. 15 ஆண்டு கால உழைப்பை நம்ம பல பேர் 12ஆம் வகுப்பு வரப்போ என்ன கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம்னா 12ஆம் கிளாஸ்ன்னு பார்க்குறோம். நோ, இங்கே எவ்வளோ பேர் எல்கேஜி படிச்சிருப்பீங்க இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த செட் இங்கே இருக்கவங்களாம் நிறைய பேர் ப்ரீகேஜியை படித்த ஆட்கள்லாம் கூட இங்கே இருக்கலாம். 4ஆம் படித்தப்போ எல்கேஜி இருந்துச்சு, அப்போ நீங்கள் படிக்கிறப்ப ப்ரீகேஜி தான் இருந்திருக்கும். ப்ரீகேஜி ஒரு வருஷம், எல்கேஜி வரிசையாக சொல்லுமா? ப்ரீகேஜி, எல்கேஜி, பதினஞ்சு வருஷம் நீங்க என்ன கிழிச்சிங்கிறதுடைய ரிசல்ட் அடுத்த 3 மாசத்துல இருக்கு. தெரியுதா? நாட் ஜஸ்ட் 1 year. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் நாட் த மேட்டர் ஆஃப் 1 year. வெறும் 12ஆம் வகுப்பை நீங்கள் பரீட்சை எழுதுகிறீர்கள் என்பதல்ல அதோடைய அர்த்தம். 15 ஆண்டுகள் நீங்கள் உழைத்த உழைப்பினுடைய பலனை பெறப்போகிறீர்கள் என்பதுடைய அர்த்தம். நாட் ஒன்லி யுவர் உழைப்பு. இந்த 15 ஆண்டுகளாக என்னுடைய பிள்ளை பெரிய பிள்ளை ஆகுங்கிறதுக்காக காலம் முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டே இருந்த உங்கள் அம்மா அப்பாவினுடைய கனவை நீங்கள் தீர்த்து வைப்பதற்கான காலகட்டம் என்பது அடுத்த 3 மாதங்களுக்கு பிறகு. நீங்க படிச்சு பெரிய ஆளாய் வரி தன்னுடைய கடனை எல்லாம் கட்டுவீங்க. உங்க ஆசையோடு இருக்கக்கூடிய உங்க அப்பாவினுடைய எதிர்கால திட்டங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்வதற்கான வாழ்க்கை. என் பிள்ளைய பெரிய இடத்துல படிக்க வைப்பேன்னு ஏதோ ஒரு இடத்துல சபதம் போட்டு ஒரு அப்பா காலம் முழுக்க உங்களுக்காகவே எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. அந்த அப்பாவுக்கு நீங்கள் திரும்ப நன்றி கடன் செலுத்துவதற்கான வாய்ப்பு. இட் இஸ் நாட் an examination, it is a high time for you people to pay back the good ones. உங்களுக்காக உழைத்த மனிதர்களுக்கு நீங்கள் திரும்ப நன்றி கடன் செலுத்துவதற்கான அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். யூஸ் திஸ். டோன்ட் இந்த நேரத்தை தயவு செய்து ஒவ்வொரு செகண்டையும் முக்கியமானதா பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இதை நீங்க முக்கியமானதா பார்க்க போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கை உங்களை முக்கியமானதாக பார்க்க போகும். இந்த டயத்தை உங்களால் திரும்ப வாங்கவே முடியாது. பரீட்சை லீவ் எவ்வளவு நாள் வேணாலும் விடலாம். அது 3 மாசமா இருக்கலாம், 6 மாசமா இருக்கலாம். அந்த லீவ் வச்சுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. பரீட்சைக்கு முந்தைய 3 மாதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இட்ஸ் more important and don't lose hope. இது வரைக்கும் நம்ம படிக்கல, இனிமேல் நம்ம படிக்க முடியாது. நமக்கு இங்கிலீஷே வராது, நமக்கு கணக்கே வராது. யாருக்கு எதுவும் வராது வரும்லாம் ஒன்றும் கிடையாது. வருங்கிறவனுக்கு வரும், வராதுங்கிறவனுக்கு வராது, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு பிறந்ததுலேயே புத்திசாலிலாம் ஒருத்தன் கிடையாது. எவன் பயின்று கொள்ள தயாராக இருக்கிறானோ அவன் புத்திசாலி. நீ பயின்று கொள்ள தயார் என்றால் நீ புத்திசாலி, அவ்வளவுதான். அதுக்கு உனக்கு திறமை இருக்கு, அதுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீ தான் அதற்காக பிறந்திருக்கிறாய் என்று நம்புவாய் என்றால் அவ்வளவுதான். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் சில நல்ல விஷயங்களை செய்வதற்கு சில கெட்ட விஷயங்களை விடணும், அதுதான் முக்கியம். ஒரு கல்லுக்குள்ளேருந்து சிலை எப்படி வருது? சிற்பி உட்கார்ந்து செதுக்கிறார். என்னது செதுக்கிறாரு? தேவையில்லாத பகுதிகளை ஒரு கல்லிலிருந்து செதுக்கி விடுகிற போது தேவையான சிற்பம் வெளியே வருது, அவ்வளவுதான். எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சிற்பம் இருக்கு. செதுக்குகிறவன் யார் என்பது பொறுத்தது. உங்களிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தொலைப்பீர்கள் என்றால் தேவையான விஷயங்களை நீங்கள் தாங்களாகவே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? குரங்கு, நாங்க ஏன்டா குரங்கு பிடிக்க போறோம் அப்படிங்கிறீங்களா? குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னா, ஒரு பெரிய பானை வரும். இந்த கதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய பானை குண்டா கனமா இருக்கும், அந்த பானையை தூக்கவே முடியாது. அதுக்குள்ள சின்ன வாய் ஒன்று வச்சிருப்பாங்க. கை எப்படி வச்சுக்கிட்டான் அப்படிதான் உள்ளே கையை விட முடியும். கையை குறுக்கி தான் அதுக்குள்ள நீங்க விட முடியுங்கிற மாதிரி ஒரு சிறு வாய் உள்ள ஒரு பானை. அந்த பானைக்குள்ள கல்ல மிட்டாய், முறுக்கு, இந்த மாதிரி ஐட்டம் நமக்கு பிடிச்சதெல்லாம், குரங்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு பிடிக்கும், நமக்கு பிடிச்சதெல்லாம் குரங்கு பிடிக்கும். பண்டமெல்லாம் உண்மைதான். இதெல்லாத்தையும் போட்டு அங்கே ஒரு இடத்துல வச்சிருவாங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய மறைவுகளே நம்ம ஆட்கள்லாம் மறைஞ்சு உட்காந்துப்பாங்க. இந்த குரங்கு வந்தப்ப பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மெல்லுக்கு குரங்கு அங்கே வரும். நம்மள மாதிரியே வந்த ஆர்வத்தோட படார்னு கையை அப்படி குறுக்கி அந்த கையை உள்ள விட்டு உள்ள இருக்க கல்ல மிட்டாய், எள்ளுருண்டை, பொறி உருண்டை எல்லாம் அப்படி பிடிச்சிடும். பிடிச்ச உடனே கை பெருசாயிரும். இப்ப கையை வெளியில எடுக்கும். கை வராது, கையே வெளியில வராது. இழுத்து பார்க்கும், பானையை உதைக்கும், இழுத்து பார்க்கும், தூக்கிட்டே ஓடிடலான்னு பார்க்கும். வீணா போன அந்த குரங்குக்கு கையில இருக்க பொறி உருண்டையும் கல்ல மிட்டாயும் போட்டா கை சின்னதாயிரும், கை வெளியில வந்துடும், தப்பிச்சிடலான்னு தெரியாது. தேவையில்லாமல் தான் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை போட்டு விட்டால் தான் பிழைத்துக் கொள்ளலாம் என்பது குரங்குக்கு தெரியாது. குரங்குக்குத்தான் தெரியாது. எது? குரங்குக்குத்தான் தெரியாது. நீங்க யாரும் நீங்க தீர்மானிச்சுக்க வேண்டியதுதான். குரங்குக்குத்தான் அது தெரியாது. தேவையில்லாத விஷயங்களை தயவு செய்து விட்டொழி. இந்த வாழ்க்கைக்கு இப்போது என்ன தேவை என்பதை தேடுகிறவனுக்கு பெயர் தான் மனிதன். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நவ்? என்னால கிரிக்கெட் பார்க்காம இருக்க முடியாது, சினிமா பார்க்காம இருக்க முடியாது, டிவி பார்க்காம இருக்க முடியாது. ஆனா பாருங்க, காலம் முழுக்க கால் மேல கால் போட்டு உட்காந்து நீங்க டிவி பார்க்கறதுக்கான ஒரு காலம் உங்களுக்கு வராமல் போக போவது இல்லை. இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம்னா அடுத்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஜெயிக்க போறோம். இங்கிலாண்டோட விட்டா நியூசிலாண்டோட ஜெயிக்க போறோம். இப்பதான் நம்ம தொடர்ந்து ஜெயிக்கிறோமே. எப்பயாவது ஜெயிச்சா தானே முன்ன மாதிரி எப்பயாவது ஜெயிப்பாங்க. அப்போ உட்காந்து பார்க்கணும். இப்பதான் நம்ம தானே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். எங்க போனாலும் நம்ம தான் ஜெயிக்கிறோம். அப்புறம் என்ன, இந்த மேட்ச் இப்ப பார்க்கலாம், அந்த மேட்ச் அப்ப பார்க்கலாம், முடிஞ்சு போச்சு. ரைட்டு தானே? அப்படி இல்லவே இல்லைன்னா யூடியூப்ல உட்காந்து எந்த 1985 மேட்ச்லாம் பார்க்க முடியுது. 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த மேட்சை பார்க்க முடியாம போயிரும்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, நீங்க பார்க்கலன்னா கோலி வந்து நான் ஆடவே மாட்டேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல போறதே இல்லை. The job of Kohli to play his game. Job of yours is to do your duty. அவர் கடமையை செய்வது அவர் பொருட்டு சிறந்தது, அவ்வளவுதான்.
12ஆம் வகுப்பு பசங்க எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால நான் நெட் பிராக்டிஸ்க்கு போக மாட்டேன்னு விராட் கோலி சொல்ல போறது கிடையாது. ரைட்டா? விராட் கோலி நெட் பிராக்டிஸ்க்கு போறாரு, அதனால நான் படிப்பை விட்டுவிட்டு விராட் கோலியை பார்ப்பேன் நீங்க சொல்லக்கூடாது. அவன் வேலையை பார்க்கறான், நீங்க உங்க வேலையை பாருங்க. அவனுக்கு அவன் வேலை மீது மரியாதை இருக்கிறது, உங்களுக்கு உங்கள் வேலை மீது மரியாதை இருக்கிறதா என்பது முக்கியம். when you feel yourself you are important, நீங்க உங்களை people work for us, think பண்ணி பாருங்க. அவங்களுக்குலாம் நீங்க திரும்ப பதில் சொல்வதற்கான ஒரு நேரம் உங்களுக்கு கிடைத்திருக்கிற போது நீங்க மிஸ் பண்ணலாமா? do you guys want to miss this greatest opportunity which is not going to come again in your life? வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு வரவே போகாத வாய்ப்பை இந்த விட்டுவிடத்தான் நீங்கள் போகிறீர்களா? this is the time now. start count. கடந்த பழைய இந்தியாவினுடைய எல்லா ஏழ்மைத்தனத்தையும் தூக்கி எறிவதற்கான வாய்ப்பு உங்கள் கையில் இருக்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்றேன், the greatest and biggest powerful weapon in this world called education. கல்வி என்பது மட்டும்தான் உலகத்துடைய ஆகப்பெரிய ஆயுதம். அதை மட்டும் வைத்துக் கொண்டுதான் இந்த உலக நாடுகளே உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வர முடியும். அணுகுண்டை தேக்கி வைத்திருக்கிறவன் பலசாலி என்றால் அமெரிக்கா பலசாலி, அறிவை தேக்கி வைத்திருக்கிறவன் பலசாலி என்றால் இந்தியா பலசாலி. இந்தியா தான் பலசாலி. ரைட்? சிங்கம் மாதிரி 9000 பேர் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நாட்டில் என்னத்துக்கு பயம்? think about it. 9000 people இங்க மட்டும் உங்க 9000 பேர். திங்க் பண்ணி பாருங்க. ஜோனுக்கு ஜோனு, மாவட்டத்துக்கு மாவட்டம், வட்டம், தொகுதி, மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் தாண்டுங்க. அங்கங்க 9000, 10000, 20000, 40000 இழைச்சு விட்டோம்னா சேட்டலைட்ல பார்த்தா கொத்து கொத்தா இளைஞர் கூட்டம். அப்படியே வீட்டுக்கு ஒருத்தன் கிளம்பி புகுந்து அடிச்சானா உலகமே கையை கட்டிட்டு கும்பிடணும். such a powerful people we are. but provided if you have that guts, அந்த துணிச்சல் நமக்கு வேணும். அந்த துணிச்சலை வளர்த்துக் கொள்வதற்கான தகுதிகளை வளர்த்துக்கணும். நமக்கு அடிப்படை கல்வி வேணும். நாம எப்போதுமே வீரத்தை கல்வியோட தொடர்புபடுத்துறதே கிடையாது. வீரத்தை அடிக்கிறதோட தொடர்புபடுத்துறது, எவனா இழுத்து போட்டு வெளுக்கிறதுலே தொடர்புபடுத்துறது. நோஞ்சானா குரூப்ல எவனா ஒருத்தானா அவனை குட்டி நான் வீரேன்னு சொல்றது. வீரம் என்பது அது ஒன்று. எவனால் மாற்றத்தை உருவாக்க முடிகிறதோ அவன் தான் வீரன். the person who is making change is called the வீரன், the powerful man. உங்களால் எதன் வழியாக மாற்றத்தை உருவாக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? கல்வியின் வழியாக மட்டுமே நீங்கள் மாற்றத்தை உருவாக்க முடியும். இதுவரைக்கும் 3 வேளை சாப்பாடே சரியா சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் பிள்ளையாக நீங்கள் இருந்தால், நீங்கள் படித்து உயர்ந்து சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை பணக்கார குடும்பமா மாத்தி உங்க அப்பாக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து வண்டியில உட்கார்ந்து பெல்ட் அப் போடுப்பா அப்படின்னு வண்டியை ஓட்ட முடியும்னா அது எஜுகேஷனால தான் முடியும். that is possible through education only. education is the weapon, education is the ruler. அப்ப கல்வி என்கிற ஆயுதத்தை உங்கள் கையிலே நீங்கள் வைத்திருக்கிற போது அதை வாளாக வைத்து விட்டு வேஸ்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. it is an opportunity for you to, as I told you, that is a thanksgiving opportunity. கல்வியின் வழியாகத்தான் அதை செய்ய முடியும். விழுந்து கிடக்கக்கூடிய உங்கள் கிராமத்தை நீங்கள் தூக்கி நிறுத்துவதற்கான ஒரே வாய்ப்பு உங்கள் கிராமத்திலிருந்து 10 பேர் படிச்சானா ஒன்னா சேர்ந்து படிப்பின் வழியாக அறிவின் வழியாக இந்த சமூகத்தை நீங்கள் தூக்கி நிறுத்த முடியும். ஒரு மனுஷன் இன்னொருத்தனை தூக்கி நிறுத்துவான், 4 பேர் சேர்ந்து கிராமத்தை தூக்கி நிறுத்துவான், 10 பேர் சேர்ந்து நகரத்தை தூக்கி நிறுத்துவான், 1000 பேர் சேர்ந்து மாநகரத்தை தூக்கி நிறுத்துவான், 1,00,000 பேர் சேர்ந்து நாட்டை தூக்கி நிறுத்துவான். அதான் நீ. that's education. that's a reason why I ask you to go. ஏன் படிக்கணும்னு சொல்லப்படுவதற்கான காரணம் என்பது அதுதான். நீங்க உங்களை பத்தி ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க பேரோடு மட்டுமே உங்களை தொடர்பு எடுத்துக் கொள்கிறீங்க. ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய 130 கோடி பேர்ல நானும் ஒரு ஆள் நீங்களாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது. இந்த 130 கோடி பேர்ல மாற்றத்தை கொண்டு வர போகிறவன் யாராக வேணாலும் இருக்கலாம். நீயா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக உங்கள் முன்னால் இருப்பதற்கு பெயர் தான் கல்வி. பல பேருடைய ஆசைகளை ஒரே நேரத்தில் உங்களால் தீர்த்து வைக்க முடியும் என்றால் அதற்கு பேர் மட்டும்தான் கல்வி. யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். இதுக்கு பின்னால எத்தனை பேருடைய தியாகம் இருக்கு. ஆனா நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ படிச்சு கிடிச்சு மேல வந்து இங்க ஏதோ உட்காந்துருக்கோம். இல்ல, நான் இங்க நிக்கிறதுக்கும் நீங்க இங்க இருக்கிறதுக்கும் அல்லது இங்க மேடையில் இருக்கவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் கூட காரணம் அவங்க கிடையாது. நீ இங்க போய் உட்காரணும்டான்னு சொல்லிட்டு உங்களை ஆசீர்வதிச்சு உங்க பின்னால எல்லா கஷ்டங்களையும் தாங்கிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம வீட்டுல அப்பா அம்மா சொந்தக்காரன் நண்பன் வாத்தியாரு அவெல்லாம் தான் காரணம். எப்போதுமே ஒரு புள்ளையை தூக்கி பிடிக்கிறப்ப புள்ள மேல இருக்க மாதிரியே தெரியும். ஆனா கீழே இருக்கவன் தூக்கி பிடிக்கிறதுனால தான் புள்ள மேல இருக்குங்கிற விவரம் பிள்ளைக்கு தெரியும். that is very important. நாளை நீங்கள் உயர்கிற போது அதை மறந்து விடக்கூடாது. நீங்க தூக்கி மேல பிடிக்கிறப்ப நாம மேல இருக்கோம்ல, நாம மேல இருக்கிறோம்னா கீழே இருக்கவனுக்குலாம் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. கல்வி எப்போதும் ஒரு கூட்டு முயற்சி என்று நான் சொல்வேன். படிப்பு ஏன் முக்கியங்கிறது பத்தின சிந்தனை நமக்கு முதல்ல வரணும். படிப்பு என்பது உங்களுடைய 3 வேளை சோற்றுக்கான ஏற்பாடு என்று உங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருந்தால் தயவு செய்து இது மாற்றிக்கொள்ளும். இன்னமும் கூட உங்க வயசுல படிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கவங்க எவ்வளவு பேர் உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்தையே பாதியிலே நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போன பிள்ளைகள் உங்கள் நட்பு வட்டாரத்திலே எவ்வளவு பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் 10ஆம் கிளாஸ் கூட படிக்க முடியாம ஏதோ ஒரு வேலைக்கு போய் உட்கார்ந்துட்டாங்க. எவ்வளவு பேர் குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக படிப்பை தொடர முடியாத ஒரு வறுமையான வாழ்க்கை நிலைக்குள்ளே தொடர்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. அவனுக்கும் சேர்த்து நீங்க படிங்க. 5ஆம் கிளாஸ்ல உங்களோட படிச்ச ஒரு தோழி இன்னைக்கு உங்க கூட இல்ல. அவ ஏதோ ஒரு வீட்டுல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு சூழு பொணியாடின்னு ஆசையா கேட்கிறான். உங்கள் பள்ளிக்கூட யூனிஃபார்மை தொட்டு பார்த்து கொள்ளுகிறாள்.
உங்களோடு படித்த நண்பன் ஒருவன் சாதாரண வேலையிலே உட்கார்ந்து கொண்டு உங்கள் யூனிஃபார்மை தடவி பார்க்கிறான். படிக்க வாய்ப்பில்லாமல் மறுக்கப்பட்ட அந்த நண்பனுக்காகவும் சேர்த்து படி. தட் இஸ் கால்ட் எஜுகேஷன். அவனையும் தூக்கி நிறுத்துறதுக்காக படி. அதுக்கு பேர் தான் படிப்பு. படிப்புக்கு தான் அந்த சக்தி இருக்கிறது. வா சேர்ந்து செயல்படும் என்று சொல்லுவதற்கான மாபெரும் சக்தி கல்விக்கு தான் இருக்குது. இல்லாதவனை தூக்கி நிறுத்துவதற்கான வாய்ப்பு கல்வியின் வழியாக மட்டுமே நடக்கும். அடுத்தவனுக்கு உதவுவதற்கான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கல்வி மட்டும்தான் தரும் என்ற பட்சத்திலே கல்விதான் எல்லாவற்றையும் விட சிறந்தது. பல பேருடைய தியாகங்களின் வழியாக வந்து இந்த கல்வியில் அவங்களுக்கு நீங்க திரும்ப கொடுக்கணும். என்னைக்காவது யோசிச்சது உண்டா, இந்த இடத்துல நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பின்னால் நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு? வீட்டில் வேணும்னே இறுக்கமான ஒரு முகத்தை வைத்துக் கொண்டு, வறியவர் போலவே தன்னை காட்டிக்கொண்டு, கஞ்சன் போலவே தன் முகத்தை வைத்துக் கொண்டு, எங்க அப்பா 10 ரூபா கொடுக்க மாட்டான்டான்னு உங்கள்கிட்ட எவ்வளவு பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கியிருப்பார். அந்த 10 ரூபாய்க்கு கணக்கு பார்த்து வாங்குற சம்பளத்தை பாக்கெட்ல அப்படியே பத்திரமா வச்சிருந்து பிள்ளைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கணும், ஷூ வாங்கணும், அவன் கேட்டானே அதை வாங்கி கொடுக்கணும், புக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது கூட வாங்கி திங்காம கடைசி வரைக்கும் 2 சட்டையோ 3 சட்டையோ போட்டு 1 செருப்போ 2 செருப்போ வாழ்க்கை முழுக்க ஓடி 60 வயசுல கூட புள்ள நல்லா இருந்தா போதும் நினைக்கிற அப்பனுக்கு முன்னால உங்க படிப்பெல்லாம் சும்மா தம்பி, நத்திங். அதுக்கு முன்னால உங்க படிப்பு ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு நன்றி பாராட்டுவதற்கு பேர் தான் கல்வி. We should have a valid reason for our education. நம்முடைய கல்விக்கு நாம் நியாயமான காரணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கல்வியின் வழியாக எதை அடைய முடியும் என்பது குறித்த ஒரு தீர்மானம் நமக்கு இருக்கணும். ஒரு வேலையா, சம்பளமா, 3 வேளை சோறா, இல்லையே, அதையெல்லாம் தாண்டியது சமூக மாற்றம், விழிப்புணர்ச்சி, குடும்பத்திற்கான மகிழ்ச்சி, உறவுகளுடைய நல்லெண்ணம், இந்த ஒட்டுமொத்த தேசத்தை தூக்கி நிறுத்துவதற்கான வாய்ப்பு, இப்படின்னு கல்வியின் வழியாக 1008 விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அதனாலதான் ஒருத்தனை படிச்சவேன்னு சொல்றோம். படித்தவனா யார்? இந்த சமூகத்தை புரிந்தவன், கல்வியின் வழியாக என்ன செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை சமூகத்திற்குள்ளே விதைக்கிறவன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங், த லைஃப் ஷுட் பி an inspiration to others. நீங்கள் ஒரு மனிதராக வாழுகிற போது அடுத்தவருக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்வதுதான் வாழ்வுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு ஆளாகி ஒரு சாதாரண குடும்பத்தில் மேல நின்றீங்கன்னா 10 வீடு சுத்தி இருக்க அத்தனை பேருக்கும் நீங்க தான் சார் ஹீரோ. Be a hero, not just a student. This is what my personal request to you people. Be a hero. 4 பேரை இன்ஸ்பயர் பண்ணுங்க. உங்களை மாதிரி 4 பேர் வரணும்னு ஆசைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நகர்த்துங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் சொல்ல நல்லா இருக்குஞ்சி, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குஞ்சி, எங்களுக்கெல்லாம் ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைஃப்பில் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. இங்கே ப்ராப்ளம் இல்லாதவன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. இந்த முட்டை கதை தெரியுமா? முட்டை டீ ஒன்று ஒரு கதை உண்டு. ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஏப்பா அப்படின்னா, எனக்கு நிறைய பிரச்சனையாக இருக்குது, எதையுமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியலேன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கு அந்த பொண்ணு. ஸோ அடுப்படி கூட்டிகிட்டு போய் ஒரு கதை சொல்லியிருக்கிறார். வா அப்படின்னு கூட்டிட்டு போய் 3 ஸ்டவ் பற்ற வச்சிருக்காரு. ஒரே அளவிலான வெப்பம் கொண்ட 3 ஸ்டவ் பற்ற வைக்கிறார். மேலே 3 சட்டிகள் வச்சு ஒரே அளவு தண்ணி ஊற்றுறார். 3 ஒரு அளவுக்கு கொதிக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லாத்துலேயும் தண்ணியின் அளவு ஒன்று, அந்த பானை ஒரே பானை, சட்டி அது ஒரே சட்டி, அது ஒரே அளவுக்கான ஹீட்டு. 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுறாரு, ஒன்றில் தூக்கி முட்டையை போடுறார், ஒன்றில் தூக்கி முட்டையை போடுறார், இன்னொன்றில் தூக்கி உருளைக்கிழங்க போடுறார், இன்னொன்றில் தூக்கி காஃபி கொட்டைகளை போடுறார். அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு 3ஐயும் துறக்கிறார். என்ன ஆயிருக்கும்? முட்டை அப்படியே இறுகி வந்துருச்சு. முட்டை எப்படி ஆயிரும்? திரும்ப சாப்பிட்ற மாதிரி ஆயிடும்ல. முன்னாலும் உடஞ்சி போயிடும். இப்போ சாப்பிட்ற மாதிரியான ஒரு பொசிஷன் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு பிரித்து அப்படி கையிலே பிசையக்கூடிய அளவுக்கு நைஸாக மாறிடுச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. காஃபி அதில் கரைஞ்சி அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மெல்லை கிரியேட் பண்ணிடுச்சு. ஆனால் அங்கே 3 ஒன்றே ஒன்று தான். ஒரே வெப்பம், ஒரே ஹீட்டு, ஒரே மாதிரியான அளவு தண்ணி, ஒரே மாதிரியான பாத்திரம். ஒரு முட்டை ஹெல்த்லெஸ்ஸாக இருந்துச்சு, போட்டால் உடையிற கண்டிஷனில் இருந்துச்சு. அந்த சூடையும் அந்த பிரச்சனையும் ஏற்றுக்கொண்டு தன்னை இறுக்கமான ஒரு ஆளாக மாற்றிக்கிச்சு. உருளைக்கிழங்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, போட்ட உடனே அப்படியே சுருங்கி அப்படியே போய் கசகசன்னு கையில் பிக்கக்கூடிய அளவு சாதனம் வந்துருச்சு. காஃபி அந்த சூட்டையும் தாங்கிக்கிட்டு அதிலே கரைஞ்சி ஒரு மனத்தையும் பரப்புச்சு. நீங்கள் முட்டையாக இருக்கிறதுனா முட்டையாக இருங்க, இல்லை உருளைக்கிழங்கு மாதிரி பிச்சுக்கிட்டு போகிறதுனா பிச்சுக்கிட்டு போங்க, இல்லை அதில் கரைந்து அடுத்தவருக்கு மனம் பரப்பக்கூடிய அளவுக்கு காஃபியாக மாறுறதுங்கிறதும் மாறலாம். நீங்கள் முட்டையா உருளைக்கிழங்கா காஃபியாங்கிறதா கேள்வியை ஒழிய பிரச்சனை எல்லாருக்கும் ஒன்று தான். பல வயலுக்கு 15ஆம் பக்கத்தை திறந்தா 16ஆம் பக்கம் தூக்கம் வரும். எல்லாருக்கும் ஒன்று தான், பிரச்சனை காமன் தான். பட் இஃப் யூ ஆர் ரெடி டு டேக் இட் இன் a right sense that you can capitalize it. இந்த 10 கட்டளைகள் மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு 8 கட்டளைகள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யாராவது ஒரு 5-6 பேர் நோட்ஸ் எடுத்துங்க, அப்புறமா ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 8 முக்கியமான விஷயம். என்னப்பா அவ்வளோ பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க, அநியாயத்து படிப்பானுங்களாட்டுருக்கு. 8 பாயிண்ட் தான், 8 கட்டளைகள்னு வச்சுக்கோங்க. முதல் விஷயம், first thing, be a change.
நீங்கள் ஒரு மாற்றமாக இருங்க. நான் என்னத்த சார் மாற்றமா இருக்கிறது, இனிமே வேணா எப்போதுமே அந்த ரூம்ல படிப்பேன், இந்த ரூம்ல மாத்தி படுத்துக்கிட்டா அதெல்லாம் இல்லை. மாற்றமாக இருத்தல் என்றால் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை மாற்றக்கூடிய அளவுக்கான மாற்றமாக நீங்கள் இருங்க. அது மாறணும், இது மாறணும், இப்படி மாறணும், அவன் மாறணும், இவன் மாறணும்னு சொல்றீங்கல்ல, என்ன மாற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த மாற்றத்தை நீங்கள் முதலில் கொண்டு வாருங்கள். நல்லா வரணும்யா அப்படின்னு நீங்க நினைச்சா முதல்ல நீங்க நல்லா வர பாருங்க. பி a change. ஒரு மாற்றத்திற்கான மனிதராக நீங்கள் முதலில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பி எக்ஸைட்டட். வாழ்க்கையில எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். எக்ஸாம் வரப்போகுது, எக்ஸைட்டடா இருங்க, ஹாப்பியா இருங்க. எஸ், எக்ஸாமினேஷன் வரப்போகுது, கலக்குறோம், வின்றோம். ஐயோ எக்ஸாம் வரப்போகுது, ஐயோ மாடு வரப்போகுது, ஐயோ பூதம் வரப்போகுது, ஐயோ அப்பா வர்றாரு, எல்லாத்துக்கும் ஐயோ 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 ஐயோ. பி எக்ஸைட்டட். யார் ஒருவன் ஒரு விஷயத்தை ஆர்வ மிகுதியோடு எதிர்கொள்கிறானோ இயல்பாகவே அதை கண்டு அடைய வேண்டும் என்ற ஆசை தானாக வந்துடும். பி எக்ஸைட்டட் அபவுட். இப்போ உங்களுக்கு எக்ஸைட்மெண்டாக இருக்க வேண்டியது எக்ஸாமினேஷன். ஐயோன்னு பயப்படாது, பி எக்ஸைட்டட். எப்ப நீங்க எக்ஸைட்டடா ஆர்வத்தோட ஒரு விஷயத்தை பார்க்கிறீங்களோ அதை அடைய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். ஐயோ எக்ஸாம் வருதே நினைச்சதுக்கு அவ்வளவு பேரும் ஆஹா எக்ஸாம் வருதேன்னு மைண்ட தயவு செஞ்சு மாத்துங்க. பி எக்ஸைட்டட். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, டூ நியூ திங்ஸ். புதிய விஷயங்களை செய்யும். புதிய விஷயம் என்ன செய்யறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாளா படிக்காம இருந்தீங்கல்ல, அவன்லாம் படிங்க, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே 2 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தியா 4 மணி நேரம் படி. ஏற்கனவே 8 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தியா அவெல்லாம் 4 மணி நேரம் படி போதும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறதெல்லாம் படிக்காதீங்கடா, மெண்டல் ஆயிருவீங்க. அவ்வளவு நேரம் படிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு உட்காந்து விடிய 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 நோ, டோன்ட் டு தட். பி டூ நியூ திங்ஸ். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புதிதாக செய்கிற போது உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்துக்கு இது ஆர்வம் வரும். வழக்கமான பாணிகளையே தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வேறொரு பாணிகளை படிப்பதற்கு துவங்குங்கள். எப்போது நீங்கள் செய்திராத நல்ல விஷயங்களை தேடி தேடி போய் செய்யுங்கள். மனதில் ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்படும். நான் சொன்ன பார்த்தீங்களா, எக்ஸாமினேஷனை பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு வரணும்னா புதிதாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி இல்லாம வெவ்வேறு மாதிரியாக உங்களை நீங்கள் அளவீடு செய்து கொள்ள வேண்டும். டூ நியூ திங்ஸ். 4வது, unfollow negative people both in real life and in social media. Unfollow negative people. கூடவே சுத்துவாங்க தெரியுமா, மாப்பிள்ள இது நடக்கவே நடக்காது, நீ எவ்வளோ படித்தாலும் நமக்கு ஒன்றும் மார்க் போட, நமக்கு திருத்தையில மார்க் போடவே மாட்டாங்க இப்படின்னு ஒரு கோஷ்டி சுற்றிக்கிட்டே இருப்பான். நானும் படிக்கல நீயும் படிக்காத, மாப்பிள்ள படிச்சு கிடிச்சு தொலைஞ்சிடாரா, மானக்கேடா போயிடும். நோ, அன்ஃபாலோ. அவங்களெல்லாம் அன்ஃபாலோ பண்ணுங்க, அவங்கள்ட்ட சேராய் தப்பு கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவான பீப்புளோடு நீங்கள் சேருகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான பாசிட்டிவான சிந்தனைகள் வரும். அன்ஃபாலோ நெகட்டிவ் பீப்புள் போத் இன் ரியல் லைஃப் அண்ட் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாலையும் நெகட்டிவ் பீப்புள் நிறைய இருப்பான். இது விளங்காது, இது நடக்காது, இது மையெல்லாம் உருப்படே உருப்படாது அப்படின்னு சொல்றவன் எவனையும் ஃபாலோ பண்ண. ஒரு கதை உண்டு தெரியுமா, ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே இங்கே சொன்னேன் நினைக்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்றாரு, இப்போ தோனி வச்சுப்போமா இல்லை விராட் கோலி வச்சுப்போம். தோனி சரி, தோனி என்ன பண்றாரு, கிரவுண்டுக்குள்ள வர்றாரு. இங்க ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் கிரவுண்டில் மேட்ச் நடக்குது. நீங்க இங்க விழுப்புரம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர்ல உட்காந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் உட்காந்து மேட்ச் பார்க்குறீங்க. தோனி உள்ள வர்றப்ப 40 பால் இருக்கு, 65 ரன் அடிக்கணும் அப்படின்னா நார்மலாக நம்ம நம்புவோம், தோனி வர்றான் அடிச்சிருவான், அநேகமாக 30 பால்லே அடிச்சிருவான் அப்படின்னு நம்புவோம். உள்ள வரையில கமெண்டேட்டர் சொல்றாரு, இந்த மாஸ்டர் உள்ள வராரு, இவன் எப்போதுமே ஃபினிஷிங் ரொம்ப நல்லா பண்றவர், so that it is easy for India to succeed in this match and get into finals அப்படின்னு சொல்றாரு. 60 பந்துகள் 40 பந்துகள் 65 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலையிலே உள்ளே தோனி வருகிறார். தோனி வந்து அடிச்சு ஜெயிச்சிருவாரு அப்படின்னு கமெண்டேட்டர் சொல்லிக்கிட்டே இருக்கையில உங்க பக்கத்தில் உட்காந்துருக்கான் உங்க ஃப்ரெண்டு. அவன் சொல்றான், மாப்பிள்ள பாரு தோனி டக் அவுட் ஆயிடுவான். தப்பு நீங்க என்ன பண்ணுவீங்க நினைக்கிறீங்க? பட்டுன்னு என்ன பண்ணுவீங்க? பட்டுன்னு அவன் வாயை மூடுவீங்க. பாருங்க, டீச்சரே வாயை மூடிவாங்க. பட்டார்னு அவன் வாயை மூடுவீங்க. எதுக்கு அவன் வாயை மூடுவீங்க? வாட்ஸ் அ பர்பஸ்? அவன் வாயை நீங்க மூடணும். தோனிக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. பொண்ணு கொடுக்கவும் இல்லை, பொண்ணு எடுக்கவும் இல்லை. தோனிக்கு இவன் யாருன்னே தெரியாது. இங்க உங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்க ஃப்ரெண்டு யாருன்னு தோனிக்கு தெரியவே தெரியாது. ரெண்டாவது, தோனி ஏதோ பாண்டிச்சேரியிலேயே இந்த மணக்குள விநாயகர் காலேஜ் கிரவுண்ட்லேயே ஒன்று மேட்ச் விளையாடல. அவன் மெல்பர்னில் விளையாடுறான், ஆஸ்திரேலியாவில் 10,000 மைல்களுக்கு அப்பால ஒரு இடத்துல விளையாடுறான். எதுவும் வசியம் கூட பண்ண முடியாது. இங்கேருந்து நூலு விட்டுலாம் காலெல்லாம் பிடிக்கவே முடியாது. தோனிக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. நாடு விட்டு நாடு பல மைல் 10,000 மைல் தாண்டி இவர் விளையாடுறாரு. அவர் சொல்லி ஒரு ஒன்று கேட்க போகிறதெல்லாம் கிடையாது. இவர் சாதாரண ஒரு ஆள். ஆனாலும் கூட தோனி டக் அவுட் ஆயிடுவான்னு சொன்னால் நீங்கள் ஏன் வாயை பத்துறீங்க? இந்த தரித்திரம் முடிச்ச நெகட்டிவ் பய சொல்றது அவனுக்கு பழிச்சிருமோன்னு உங்களுக்கு பயம். ரைட்டா இல்லையா?
யோசிச்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாத அந்த தோனியவே அவன் டக் அவுட் ஆக்கி போடுவான்னா, கூடையே உட்கார்ந்துருக்கிய செவ்வால அவன் ஒன்னே என்ன பண்ணுவான்? அவன் கூட தானே நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. தோனியவே டக் அவுட் ஆக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ளவன் நினைக்கக்கூடிய ஒருத்தரோடு நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? Unfollow negative people. The first and important thing is that. சொல்லி பாருங்க, கேட்கலன்னா unfollow பண்ணுங்க. அதெல்லாம் படிக்க வேண்டாம் மாப்பிள்ள, தலங்காத மாப்பிள்ள, நமக்கெல்லாம் மார்க்கே வராது மாப்பிள்ள, நம்மளாம் அதெல்லாம் 1000ல் ஒருத்தன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்றவன் நெகட்டிவ் பீப்புள். அந்த 1000ல் ஒருத்தன் நான் தான் நம்புறவன் தான் பாசிட்டிவ் பீப்புள். அவனை ஃப்ரெண்டா சேர்த்து 1000ல் ஒருத்தனாய் நீ இருப்பாய் என்ற நம்பிக்கை எவன் உங்களுக்கு தருகிறானோ அவன் தான் உங்களுடைய சிறந்த நண்பன். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது மாப்பிள்ள, ஏன்னா அவனால ஒன்றும் பண்ண முடியாது, தன்னால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணத்தால உங்களாலே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற எண்ணத்தை உங்களிடம் விதைக்கக்கூடியவர்களிடம் தயவு செய்து ஒதுங்கியிருங்கள். அடுத்தது, வேக்கப் ஏர்லி, சீக்கிரமா எந்திரிங்க. இந்த புதிதாக செய்ய வேண்டிய விஷயத்துல மிக முக்கியமான இந்த வேக்கப் ஏர்லினா நடுச்சாமத்துல 2 மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் சொல்லல, அதெல்லாம் அவன் சொந்த விருப்பம். என்னைய பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு முன்னால எந்திரிக்கிறதே வேக்கப் ஏர்லி தான். 6 மணிக்கு முன்னால தயவு செஞ்சு எந்திரிச்சிருங்க. அட் எனி காஸ்ட் எந்திரிச்சிருங்க. 5 மணிக்கோ 6 மணிக்கோ எழுந்து விடுங்கள். அதிகாலையிலே நீங்கள் சீக்கிரம் எழுவதன் மூலமாக ஒரு மிக முக்கியமான வேலை நடக்கிறது. அதிகாலையில் எழுத நான் ஆதரிக்கிறவன் கிடையாது. முதல் முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். அதிகாலைன்னு 3 மணிக்கு எழுப்பி விடுறாங்கல்ல, அதை நான் சொல்லலை. ஒரு 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறப்ப என்ன அட்வான்டேஜ் நடக்குன்னா, ஒரு நாளின் பாதி நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை 9 மணிக்குள்ள முடிச்சிருப்பீங்க. யூ வில் கெட் half a day extra. ஸோ தயவு செய்து சீக்கிரமாக எழுங்கள், சீக்கிரமாக தூங்குங்கள். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தூங்கணும். 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் தூக்கம் இல்லாம நீங்க படிச்சு கிழிக்கவே வேண்டாம், அவசியமே கிடையாது. முதல்ல தூங்கு. எவன் தூங்குறானோ அவன் தான் படிப்பான். பட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. எவன் தூங்கிட்டே இருப்பானோ அவனை நான் சொல்லல, அவன் கடைசி வரைக்கும் தூங்கிட்டே தான் இருப்பான். படிப்பதற்காக சீக்கிரம் தூங்க வேண்டும் என்று தூங்குகிறவன் நல்லா தூங்குவான். 6 மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்கிறவன் 6 மணி நேரம் நல்லா படிக்க முடியும். ஸோ தட் நல்லா தூங்குங்க, நல்லா படிங்க, சீக்கிரம் எந்திரிச்சுக்கங்க, சீக்கிரம் தூங்க போங்க. அப்புறம் டோன்ட் காசிப். தயவு செய்து புரணி பேசாது. அவன் படிச்சானா, இவன் படிச்சானா, ஐயோ முடிச்சுட்டானாம்ல, இவன் பண்ணிவிட்டானாம்ல. இந்த பொம்பளை பிள்ளைய ரொம்ப அநியாயத்துக்கு பேசுங்க. அவ படிச்சுட்டாலாம்லடி, அவ படிச்சேன்னு போய் சொன்னாடி, நீ ஒன்று அது நேரத்துக்கு நீங்களே படிக்கலாம். டோன்ட் காசிப். அடுத்தவன் படிச்சா என்ன, படிக்காட்டி என்னங்கெல்லாம் நீங்க கவலைப்படாங்க. அவன் என்ன செஞ்சா, இவன் என்ன செஞ்சா கவலைப்படாதீங்க. நாம என்ன செஞ்சதை பத்தி மட்டும் நீங்க கவலைப்படுங்க, அது போதுமான. அடுத்தது, ஹெல்ப் ஈச் அதர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். படிக்கிற நேரத்தில் உங்களால் இன்னொருவருக்கு உதவ முடியும் என்றால், பாடப்புத்தகம் கொடுத்தோ அல்லது பாடம் சொல்லி கொடுத்தோ அல்லது நோட்ஸ் கொடுத்தோ ஒருத்தருக்கு உதவ முடியும்னா, பரீட்சையில இல்ல, பரீட்சை காலில் பேப்பர் கொடுக்குறது சொல்ல, நான் பரீட்சைக்கு முன்னால் எது கேட்டாலும் எனக்கு தெரியாது தயவுன்னு சொல்லாதீங்க, அப்புறம் தெரியாமலே போயிடும். தயவு செய்து நண்பர்களுக்கு, சக நண்பர்களுக்கு உதவக்கூடிய மனசை விட்டு கொடுக்காதீர்கள். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பி பிரேவ். துணிச்சலோடு வரப்போகிற பரீட்சை எதிர்கொள்ளுங்கள். நான் சொன்ன மாதிரி 8 பாயிண்ட். முதல் பாயிண்ட், பி a change. Point number 2, be excited. Point number 3, do new things. Point number 4, unfollow negative people. Point number 5, wake up early, go to bed early. Point number 6, don't gossip. Point number 7, help each other. Point number 8, be brave. 8 கட்டளைகள். 4 கட்டளைகளை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், நான் நம்புறேன். இட்ஸ் இனஃப். தயவு செஞ்சு இந்த 8 மட்டும் மைண்ட்ல வச்சுங்க, எழுதி வச்ச பசங்க மற்றவங்களுக்கு கொடுங்க. It may help at some time. And the far most important thing I used to tell often, நீங்கள் எதற்காக படிக்கிறீர்கள் என்பது குறித்த ஒரு தீவிரமான புரிதலை இன்றைக்கு உங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம எதுக்காக படிக்கிறோம் தெரிஞ்சே நம்மள படிக்கிறது கிடையாது, படிக்க சொன்னாங்கன்னு படிக்கிறோம் கிடையாது. இந்த கூட்டத்திற்கு யாரோ ஒருவன் தான் இந்த தேசத்தை தலைநிமிர்ந்து போகிற மிகப்பெரிய வேலையை செய்ய போற உட்கார்ந்துருக்கான், அது நீங்களா இருக்கலாம். இந்த கூட்டத்துக்குள்ள தான் ஒரு தோனி இருக்கான், விராட் கோலி இருக்கான், அப்துல் கலாம் இருக்காரு, காந்தி இருக்காரு, காமராஜர் இருக்காரு, அன்னி பெசன்ட் இருக்காங்க, அன்னை தெரசா இருக்காங்க. இந்த கூட்டத்துக்குள்ள தான் இருக்கிறான். அது யார் என்று கண்டுபிடிப்பதுதான் நம்முடைய நோக்கம். திணற தியாகம் செய்ய மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கான நேரமாக அடுத்த 3 மாதத்தை பாருங்கள். உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் அத்தனை பேருக்கும் பதில் சொல்லுவதற்கான அற்புதமான காலகட்டமாக அடுத்த 3 மாதங்களை பாருங்கள். வாழ்வில் நீங்கள் திரும்ப பெற முடியாத மிக முக்கியமான காலகட்டம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த 3 மாதத்தை பாருங்கள். இது எல்லாவற்றையும் விட உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டே இருக்கிற உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் ஒரு சொந்த விமானத்தில் கூட்டி போய் இறக்கி சந்தோஷமாக ஊர் சுற்றி காட்ட வேண்டும் என்ற பெருங்கனவோடு படியுங்கள். That's a great life. உங்களை போன்ற 1000 லட்சம் இளைஞர்கள் இருப்பதை நம்பித்தான் இந்த தேசம் பெருமிதமாக தலை நிமிர்ந்து நிற்கிறது. உலகத்தின் ஆகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த தேசம் ஒரு நாளும் படிப்பில் சோடை போய் விட்டு விடக்கூடாது.
இந்த படிப்பு உங்களுக்கானது மட்டுமல்ல, விழுந்து கிடக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை தூக்கி நிறுத்துவதற்காக உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய மாபெரும் ஆயுதம் என்று நம்புங்கள். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தன்னுடைய பொன்னான வார்த்தைகளால் மாணவர்களை சிந்திக்க தூண்டிய ஸ்ரீ சி. கோபிநாத் அவர்களுக்கு நன்றி.